தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் மத்தேயு 25 அதிகாரம் 31 வசனத்திலிருந்து, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். இது யாரை பார்த்து சொல்கிறாரு, யாருக்கு சொல்கிறாரு என்பதை இப்போ கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். 31 வசனத்தில், அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. யாரோட வராரு? பரிசுத்தவான்களோடு வரல, தூதரோடு வராரு. நிறைய பேர் நினச்சிட்ருக்குறோம் மரித்தவங்கெல்லாம் அவரோட கூட போவாங்க, அவங்கள திரும்ப கூட்டு வருவார், அப்புறமா என்ன செய்வார், நாம் போவோம் அப்படின்லாம். ஆனால் அங்கே அப்படி போடல. அவர் தூதரோடு இறங்கி வருவார், சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தில் அடுத்து என்ன சொல்கிறாரு? சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அதில் யாரெல்லாம் இருக்கா? அப்போ யாரெல்லாம் இருக்கீங்க? நான் இருக்கேனா இல்லையாங்கிறதா முதல் கேள்வி. ரட்சிக்கப்பட்டவங்க உலகத்தில் இருக்கவங்களாம் அங்கே கேள்வி இல்லை. அங்கே யார் இருப்பா? நானும் இருப்பேன். செத்தாலும் அங்கே தான் இருப்பேன், உயிரோடு இருந்தாலும் அங்கே தான் இருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யாட்டாலும் முன்னால் நிற்பேன், ஏதாவது செஞ்சாலும் முன்னால் நிற்பேன். அடுத்து சொல்கிறாரு, எப்படி பிரிக்கிறாராம்? மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. ஸோ அங்கே ஒரு டிவிஷன் நடக்கும். நீங்கள் செம்மறி ஆடா வெள்ளாடான்னு பார்த்துக்கோங்க. வலது பக்கத்தில் என்ன ஆடு நிற்கிது? செம்மறி ஆடுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? செம்மறி ஆடு வெறும் புல்லை தான் திங்கும், வெள்ளாடு எல்லாத்தையும் திங்கும். பாருங்க, நீங்கள் கறி வாங்கினா என்ன கறி வாங்குவீங்க? வெள்ளாட்டு கறி தான் வாங்குவீங்க. ஏன்? ஆனால் அவர் அதை இடது பக்கம் நிறுத்த வைக்கிறாரு. கண்டதை மேய்கிறது வெள்ளாடு, ருசியாக இருக்கிறது வெள்ளாடு. ஆனால் செம்மறி ஆட்டு கறி வாங்க மாட்டோம். ஏன்னா அது என்ன அடிக்கும்? ஸ்மெல் அடிக்குமோ. அப்புறம் ஏன் அவர் போய் செம்மறி ஆடை பிடிக்கிறாரு? இப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உட்காந்து பைபிளில். ஏன் செம்மறி ஆடை ஆண்டவர் லைக் பண்ணுறாரு? ஏன் வெள்ளாடை இடது பக்கம் நிறுத்துறாரு, செம்மறி ஆடை வலது பக்கம் நிறுத்துறாரு? ஏன்? மெய்ப்பனுக்கு பின்னால் போகிற ஆடு ஒன்றே ஒன்றுனா செம்மறி ஆடு. மெய்ப்பன் பின்னால் போக மாட்டார், முன்னால் போவார். செம்மறி ஆடு பின்னாலே போகும், கூட்டமாக தான் போகும். வெள்ளாடு தனியாக சுற்றும், செம்மறி ஆடு கூட்டம் கூட்டமாக மேயும், மெய்ப்பனுக்கு பின்னால் போகும். அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, நான் எந்த ஆடு? வாட் கைண்ட் ஆஃப் ஷீப் ஐ ஆம், வாட் கைண்ட் ஆஃப் லேம்ப் ஐ ஆம். எப்படிப்பட்ட ஆடாக நான் இருக்கிறேன்? செம்மறி ஆடாக இருக்கேனா வெள்ளாடாக இருக்கேனா? இன்றைக்கி நிறைய வெள்ளாடு சர்ச்சுக்குள்ளே இருக்குது. சொன்னதையும் கேட்காது, தான் தோன்றித்தனமாக சுத்தம். ஒரு மெய்ப்பன் சொன்னால் காதிலே ஏறாது. சாரி, உங்களை சொல்ல,
நீங்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். நான் பிரிக்க மாட்டேங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பிரிக்க மாட்டேன், மெய்ப்பன் பிரிப்பார். என்னையும் அவர் தான் பிரிப்பார். இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், உங்கள் காது மெய்ப்பனுக்கு செவி கொடுக்குற காதாக இருந்தால் வலது பக்கம் அனுப்பிங்க. யோசிச்சு பாருங்க. நான் பைபிள் வாசிக்கிறேன், நீங்கள் செம்மறியாடாக மாறிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள் வாசித்ததுனால செம்மறியாடாக மாறிட முடியாது. ஜெபம் பண்ணதுனால செம்மறியாடாக இல்லாமா முடியாது. அது அவசியம். ஆனால் அது உங்களை என்ன செய்யாது, செம்மறியாடாக மாற்றாது. வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சா செம்மறியாடாக மாறலாம். வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சா, ஆண்டவருடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டால் செம்மறியாடாக மாறலாம். இந்த காலை நேரத்தில் என்ன காரியத்துக்கு இந்த வாரத்தில் நான் செவி கொடுத்துருக்கிறேன், யோசி பார்ப்போம். என்ன காரியத்தில் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன்? எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு, எத்தனை கதவுகளை திறந்து வைத்திருந்தார், எத்தனை காரியத்தில் ஆண்டவர் எனக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார். அதில் எதில் கால் வைத்து ஆண்டவர் சொன்ன பேச்சை கேட்டு செயல்பட்டிருந்தால் இந்த ஆசீர்வாதத்தை அடைந்திருக்கலாம் என்கிற காரியங்கள் ஏராளம் உண்டு. ஆசீர்வாதத்தை இழந்த நேரங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு அடுத்து, அப்பொழுது ராஜா என்னங்க, ஒன்று சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்னு ராஜான்ட்டார், அடுத்து மெய்ப்பன்ட்டார், மறுபடியும் ராஜாண்டு வர்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவை சிங்காசனத்தில் எப்படி பார்க்குறோம்? ராஜாவாகவும் பார்க்குறோம், மெய்ப்பனாகவும் பார்க்குறோம், ஆட்டுக்குட்டியாகவும் பார்க்குறோம், யூத கோத்திரத்தின் சிங்கமாகவும் பார்க்குறோம். சிங்கம் ராஜாவை குறிக்கிறது, ஆடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்பராக பார்க்குறோம், மெய்ப்பனாய் பார்க்குறோம். அப்போ சிங்காசனத்தில் ரெண்டு முகம் பார்க்கலாம். அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நீங்கள் வலது பக்கம் நின்னா அந்த பேரை வாங்க முடியும். ஆனால் நிறைய பேர் சொல்லிக்குவாங்க, ஐ எம் அ பிளஸட் பர்சன், ஐ எம் அ ராயல் ப்ரீஸ்ட்வுட், ஐ எம் சோசன் ஜெனரேஷன். அந்த ஜெனரேஷன் என்ன செய்யும்னா, இது கீழே இருக்கிறதெல்லாம் செஞ்சால் தான் அந்த ஜெனரேஷன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொள்ளுங்கள். என்ன சொல்லலை ஆண்டவர், உலகம் உண்டானதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு பரலோகம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கேன்னு சொல்லலை. எதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு? ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் கண்கள் காணக்கூடாத தேவனுடைய ராஜ்யத்திலே நான் வாழ்ந்தால் காணக்கூடிய ஒரு ராஜ்யத்தை நான் சுதந்திரிப்பேன். புரிஞ்சிருந்தா பரவாயில்ல. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. திஸ் இஸ் நாட் ட்ரிங்க் அண்ட் மீட். எல்லாம் சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற நமக்கு கர்த்தருடைய வார்த்தையில் என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் மீட் அண்ட் ட்ரிங்க். என்ன கிடையாது? புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமர் 14:17. ரோமர் 14:17. வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட்? தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாக இருக்கிறது. நீதினா என்னது? நீதியும் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் தட்? நீதினா என்னது? வார்த்தையா? நீதினா என்ன? வாட் இஸ் meant by righteousness? ரைச்சியஸ்னஸ் இங்கிலீஷில் ரைட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ரைச்சியஸ்னஸ் ரெண்டாக பிரித்தா
ரைட்டு முதல்ல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியானது, நல்லது, நன்மையானது, தேவனுக்கு பிரியமானது. அந்த காரியத்தை செய்கிற ஒரு மனிதன், நீதியை செய்கிற மனிதன் அந்த ராஜ்யத்தில் இருப்பான். இந்த காலை நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீதி செய்கிறோமா? நல்லதை நடப்பிக்கிறோமா? நன்மையானதை செய்கிறனா என்பதை ஆண்டவர் உங்களை என்னையும் எடை பார்க்க சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி. வாசியுங்கள், மத்தேயு 6:33 தேவனுடைய வார்த்தை தெளிவாக தெரியும் எல்லாருக்கும். அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்போது ராஜ்யம் நீதி என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்க்குறோம். அந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறாரு தேடுங்கள்னு போட்டிருக்காரு. நீதியை தேடுங்கள். தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளான காரியத்தை கேட்டாலே இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிறோன்னா என்ன தெரியுமா தெரியல, எனக்கு சிம்பிளான காரியத்துக்கு என்ன தெரியல, முக்கியத்துவமும் தெரியல, அதனுடைய அர்த்தமும் தெரியல. தேவனுடைய ராஜ்யம் நீதியினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு அதை முதலாவது தேடுங்கள். அப்போ முதலாவது தேடுங்கள்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சீக் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னா அந்த சீக்குங்கிற வார்த்தைக்கு நீங்கள் என்னென்ன தேடுங்கள்ங்கிற வார்த்தைக்கு என்னென்னலாம் சொல்லி கண்டுபிடிப்பீங்க? ஆர்வம் வேணும். என்ன இருக்கணும்? உள்ளத்தில் பேஷன் இருக்கணும். எனக்கு அது வேணுங்கிற வாஞ்சை இருக்கணும். இப்போது பொண்ணு வச்சுருக்குறோம். பொண்ணு பெற்று எடுத்த உடனே ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே என்ன வாயிலேருந்து வார்த்தை வந்துடும்? 6 மாதத்துலேயே என்ன வார்த்தை வந்துடும் வாயில்? பொண்ணை பெற்றுட்டேன், என்ன செய்யணும்? சொல்லுங்கம்மா. அது 23 வயசில் நடக்க போகிறதுக்கு இப்போ என்ன வேலை நடக்குது? அப்போ நீங்கள் எதை தேடுறீங்க? தேடுறது நான் புரிஞ்சிருச்சா? அப்போ நான் 23 வயசில் இல்லை 25 வயசில் கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் 6 மாதத்தில் பெற்று கையில் வச்சுருக்க 6 மாதம் பேபியை கையில் வச்சுருக்கிறதுலையே என்ன மண்டையில் ஓடுது? இன்றைக்கி ஆண்டவர் வருக ஆண்டவர் வருக நாளைக்கோ இன்னைக்கோ அல்லது இன்னும் 4 வருஷம் இன்னும் 10 வருஷம் கழிச்சோ தெரியாது. ஆனால் அதுக்கு போகணுன்னா நான் இப்போ தேட வேண்டியது என்னன்னா, நீதியும் நன்மையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தேடுதல். இன்னொருமா தேடுது. 10 வெள்ளிக்காசு ஒன்று தொலைஞ்சு போச்சு. என்ன பண்ணுச்சு? அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிற சின்ன கதை, சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற கதை. என்கிட்ட திருப்பி என் முகத்தையே பார்த்துட்டு இருக்காதிங்க, நான் வாய் தந்து பதில் பேச மாட்டேன். விளக்க கொளுத்துனா வீட்டை பெருக்குனான் அப்படின்னா விளக்க ஏன் கொளுத்துனா? வெளிச்சம் வேணும். தேடுறதுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். இன்றைக்கி சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுன்னா வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் இதிலேருந்து தான் வரும். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்ன என்கிறதை தேடுவதற்கு வேதாகம வெளிச்சம் தேவை. பைபிளை தேடாமல் தேவ ராஜ்யத்தை கண்டுபிடிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதாகமத்தில் ராஜ்யம்னு எங்கெல்லாம் வருதோ அதை கண்டுபிடிக்க தேவை. எனக்கு கண்ணு வேணும். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் எடுக்கணும். பைபிளை திறக்கணும். ராஜ்யம் எங்கே இருக்குங்கலாம் தேடணும். நான் ஏற்கனவே போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் சொன்னேன், இயேசுவானவர் ஆரம்பித்ததே எதை வச்சு தான் ஆரம்பித்தார்?
ராஜ்யத்தை தான் ஆரம்பித்தார். அவர் முடிக்கும் போது எதைத்தான் சொல்லிட்டு போனார்? ராஜ்யத்தை பற்றி தான் முடிச்சுட்டு போனார். அப்படின்னா அவருடைய மைண்டு, அவருடைய தாட்டு எப்பயுமே ராஜ்யம். அப்போ ஏன் தாட்டு, என்னுடைய எண்ணம் என்ன இருக்கணும்னா ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரம ராஜ்யத்தை குறித்ததான அந்த எண்ணம் இல்லைன்னா அங்கே போக மாட்டேன். ஏதோ தண்ணியில் இறங்கினேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், சர்ச்சில் இருந்தேன். பிரவேசிக்கிறது மாத்திரம் இல்லை, சுதந்திரிக்கணும். சுதந்திரிக்கணும். தண்ணியில் இறங்கி ஞானஸ்நானம் எடுத்தால் பிரவேசிக்கலாம், ஆனால் சுதந்திரிக்கணும்னா என்ன அர்த்தம்? அப்போ அங்கே என்னமோ இருக்குங்க. அங்கே எனக்கு சொந்தமாக பல காரியங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிப்பதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம். கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். இப்போது முதல்ல தேடுங்கள் என்று சொல்லும்போது எனக்கு அதை பற்றின ஆர்வம், ரெண்டாவது விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு வாய்ந்தாலா என்ன செஞ்சா? கண்டுபிடிக்கிற வரைக்கும் பெருக்குனா, தொடச்சா, வீட்டை க்ளீன் பண்ணா, காயின் கிடச்ச உடனே என்ன சொல்கிறா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்ன்றா. இந்த காலை நேரத்தில் கண்டுபிடிக்க சந்தோஷம் வரும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, 2 பக்கம் பிரித்து வச்சிருக்கிறாரு. வலது பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு பிதா உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அவங்க ஏன் உள்ளே போகிறாங்கன்றார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இப்போது ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, வலது பக்கம் இருக்கிறவங்கள ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்றாரு. 27ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு? நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக. வலது பக்கம் இருக்கிறவங்க யார்? நீதிமான்கள். இடது பக்கம் இருக்கிறவங்கள பாருங்கள், 41ஆம் வசனம். சபிக்கப்பட்டவர்கள். வெள்ளாடு சபிக்கப்பட்டது, செம்மறியாடு ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் எந்த ஆடாக இருக்க போகிறீங்கிறத பார்த்துக்கோங்க. வெள்ளாடு தாந்தோன்றித்தனமாக அலையும், செம்மறியாடு சொன்னதை செய்யும். இந்த செம்மறியாடு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, பசியாக இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்குதான்? சாப்பாடு கொடுக்குதான். எத்தனை பேர் பசியை போக்கியிருப்பீங்க கடந்த வாரத்தில்? எத்தனை பேர் பசியை போக்கியிருப்பீங்க கடந்த வாரத்தில்? தெரியுமா, நம்ம உலகத்திலேயே அதிகமாக பசி உள்ள, அது மாத்திரம் இல்லை, ஏழ்மையின் அல்லது தரித்திரத்தில் பஞ்சத்தில் இருக்கிற அந்த கோட்டுக்கு கீழே அதிகமாக வாழ்கிற நாடு உலகத்தில் எந்த நாடு? முதல் நாடு ஆப்பிரிக்கா. முதல் நாடு நம்ம நாடு. 234 மில்லியன் மக்கள் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க. அதாவது 23,40,00,000 மக்கள்
என்னத்தில் வாழ்கிறாங்கன்னா, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எதையோ தின்னுட்டு படுக்க போகிற கூட்டம் ஆப்பிரிக்காவில் இல்லை, இந்தியாவில். முதல் நாடு. 2வது நாடு எத்தியோப்பியா, 3வது நாடு நைஜீரியா, 4வது நாடு காங்கோ. இப்படி சனக்கூட்டம் அதிகமாக பட்னியில் இருக்கிற தேசம் நம்முடைய தேசம். நீதிமானாக இருக்கிற நான் என் தொப்பையை நிறச்சி என்னை இப்படியே பெருக பண்ணிட்டு போகிறேன். நான் ஒரு நேரம் ஒரு பொட்டணம் சாப்பாடை ஒரு ஏழைக்கு இறங்கி கொடுக்கலைன்னா என்ன நீதிமானையா? நான் என்ன நீதிமான்? நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத ஒரு நீதிமான் வலது பக்கத்தில் நிற்க முடியாது. பைபிள் சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசல, பைபிள் இது. நான் போட்டிருக்கேன் நல்ல ட்ரெஸ்ஸே இல்லாமல் என்னுடைய பழைய ட்ரெஸ்ஸை நான் அனுப்புனா ஒரிசாவில் இருக்கிறவன் எனக்கு கிடைக்காதான்னு நிற்கிற கூட்டம் இன்னைக்கு இருக்குது. மூணு நேரம் கர்த்தருக்கு தோத்திரம் போட்டு வாயில் திணிக்கிறீங்களா? இல்லாத ஒருத்தனை யோசிப்பாருங்க. பசியாக இருந்தேன்னு எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். யார் சொல்கிறா பசியாக இருக்கேன்னு? யார் சொன்னா பசியாக இருக்கேன்னு? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா சொல்கிறாரு, நானா சொன்னேன்? இப்போ நான் சொன்னால் ஒரு மாதிரி கஷ்டப்படுவீங்க, ஆனால் அவரே சொல்கிறாரு, நான் பசியாக இருக்கேன், சட்டையே பண்ணாத என் சபையை நான் என்ன செய்யட்டும் பாரு. பசியாக இருந்தேன்னு எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அப்போ அவர் பசியில் இருக்கேங்கிறாரு. யார் கூட அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல, 3 நேரம் போட்டு சாப்பிட்டுட்டு மீதியை குப்பையில் போடுற கூட்டத்தோடு இயேசு இருக்கேன்னு சொல்ல. திருப்தியாக இருக்கிற கூட்டத்தோடு நான் இருக்கேன்னு சொல்லலை. இந்த மாதிரி ராஜ்யத்தின் வார்த்தையை கேட்கும்போது தூக்கம் வருதுன்னா பிசாசு வசனத்தை பிடிங்கி போட்டுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். எனக்கு தெரியும், இந்த வார்த்தை பேசுனா யார் இருப்பா? அவன் இருப்பான். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, ராஜ்யத்துக்கு அடுத்த வார்த்தையை பிரசங்கிக்கிற நேரத்திலேயே பொல்லாதவன் வந்து விதையை பிடிங்கிடுவான். இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், இது கஷ்டமான உபதேசம் இல்லை, லகுவான உபதேசம்தான். ஆனால் கண்டிப்பாக கீழ்ப்படியலைன்னா கஷ்டம். ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்னால் முடியலை, ஏழையை தேடி போய் போஷிக்க தெரியலன்னா நான் நீதிமானே இல்லை. வேதாகம் சொல்லுது, யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சாரி, அதுக்கு முன்னாலேருந்து வாசிக்கலாம். 14ஆம் வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இந்த கேள்விக்கு பதில் என்ன? இந்த கேள்விக்கு பதில் என்ன? மறுபடியும் வாசிக்கிறேன். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அவனை ரட்சிக்குமா? ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையே செய்யலைன்னா அந்த விசுவாசம் பிரயோஜனமற்றது, வேலைக்கு ஆகாது. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். 15ஆம் வசனத்தில் அடுத்த வார்த்தை பாருங்கள். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும்
அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது. 2 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. வஸ்திரம் இல்லாதவன், ஆகாரம் இல்லாதவன். இப்போ மத்தேயு 25 என்ன சொன்னார்? நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், பசியாக இருந்தேன்னாரு. அவர் யார்? உட்கார்ந்துருக்கிறார், சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன்றாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே யாக்கோபில் எழுதும்போது, உங்கள் சகோதரனில் ஒருவனாவது ஒருத்தியாவது தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள். பிரதர், உங்களுக்காக ஜெபம் பண்ணுற பிரதர், தோத்திரம் பிரதர், சமாதானமாக போங்க பிரதர், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் அற்புதமாக வானத்தை திறந்து கீழே போடுவார். அடுத்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், குளிர் காய்ந்து பசியாருங்கள். குளிர் காய்ந்து பசியாருங்கள் அப்படின்னா என்னங்க? குளிர் காய்ந்து பசியாருங்கள்னா நீ என்ன செய்வியோ தெரியாது, நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு வயிற்றுல ஈரத்துண்டை கட்டிக்கோன்னு அர்த்தம். சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இன்னைக்கு நிறைய ஓல்டேஜ் ஹோமு, நிறைய ஹோம்ஸ், பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்கு நிறைய திறந்துருக்குறாங்க. ஏன் ஏன் எதனால் இதை திறந்தாங்க? விசுவாசம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? கிரியை இல்லை. அதனால் கிரியை செய்கிறதுக்கு இன்னொரு ஆளுக்கு காசு கொடுத்து அவனை கிரியை செய்ய வச்சுருக்கு. அதனால இவங்க அங்கே கொண்டு போய் வச்சு பார்க்குறாங்க. விசுவாசம் இருந்தால் கிரியை இருக்கும், கிரியை இருந்தால் நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் உள்ளே என்னவா இருக்காது? அது என்னவா இருக்குது? நேற்று ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தேன். அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாலே அவன் பிரெயின் டெட்டு. ஒரு வாரத்துக்கு முன்னாலே அந்த தம்பிக்கு பிரெயின் டெட்டு. 40 வயசு, பார்க்க நீட்டாக இருந்தான், அழகாக இருந்தான். ஒரு வாரமாக பிரெயின் டெட்டு. அவனால் ஏதாவது பார்க்க முடியுமா? சாப்பிட முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. டியூப் வழியாக ரைஸ் போச்சு, மூக்கு வழியாக ஆக்சிஜன் போட்டு உள்ளே ஆக்சிஜன் போயிட்டு இருந்துச்சு. ஆர்கன்ஸ்லாம் வேலை செய்து, ஆனால் கையை தூக்க முடியாது. ஆர்கன்ஸ்லாம் வேலை செஞ்சு கால் தூக்க முடியாது. ஏன்? பிரெயின் டெட்டு. இன்றைக்கி விசுவாசம் நிறைய பேருக்கு செத்து போயிருக்கிற காரணம், அது செத்து போனதுனால ஒரு கிரியையும் நடக்கலை, ஒரு வேலையும் நடக்கலை. இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டு, இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ எனி குட் திங்ஸ் யூ ஹாவ் ஃபெய்த் பட் இட் இஸ் டெட். விசுவாசம் இருக்குது, ஆனால் என்ன இருக்குது? செத்து போயிருக்கு. செத்து போனேன்னா பிரெயின் டெட்டாக இருக்குது, கை கால் அசையாது, கண்ணு கூட பார்க்காது. இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், உங்கள் விசுவாசம் உயிரோடு இருக்கா இல்லையா? விசுவாசம் செத்து போயிருக்கா? விசுவாசம் வளருதா இல்லையா? இதை சோதித்து பார்க்குற இடம்தான் ராஜ்யம். ராஜ்யத்தில் இருந்தால் செயல்படுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரி இருக்கா வில்லிவாக்கத்தில். நான் கேட்டேன் ஒரு நாள், எப்படி வாரந்தோறும் இல்லை நேரம் கிடைக்கிற நேரம்லாம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்கங்கே போய் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், எப்படி கொடுக்குற அப்படின்னு. உன் சர்ச்சில் எவ்வளோ பேர் வருவாங்க? 15 பேர் வருவாங்க பாஸ்டர். அதில் சில நேரம் 10 பேர் வருவாங்க. இன்றைக்கி வந்திருக்காங்க பார்த்தியா, நம்ம சபையில் 29, 31 பேர் உட்காந்துருக்குறோம். ஆனால் நம்ம வெளியே என்ன சொல்லிகிட்ருக்கோம்? நான் அதை மாற்றிடும், 60, 70 பேர் வராங்கன்னு கதை விட்டுருக்கேன். இப்போ ரியாலிட்டி என்னென்னா, இன்றைக்கி கணக்கு என்ன, 31 பேருக்கு பக்கத்தில் இருக்கும், 30 பேருக்கு பக்கத்தில் இருக்கும். எண்ணி பார்த்துருமா? என்னப்பா 28, என்னையும் சேர்த்துக்கோங்க, 29.
30 கீழே இருக்கும். நம்ம நிலைமை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் வெளியே என்ன சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? நான் வெளிநாட்டிலலாம் எங்கள் சபையில் 70-80 பேர் வருவாங்கன்னு. 70-80 சேர் இருக்குது. இனிமேல் அதை மாற்றிக்கிறேன். எங்கள் சபை 30 பேர் இருக்கிற சபை. தட்ஸ் அ ரியாலிட்டி. ராஜ்யத்தில் உண்மை தான் பேசணுன்னு இருக்கார், பொய் பேச சொல்லல. கர்த்தருடைய வார்த்தையில் சொல்கிறேன். அந்த பெண்ணிடத்தில் கேட்டேன், எப்படிம்மா 15 பேர் வராங்கங்கிற, உனக்கு எவ்வளோ காணிக்க வரும்? கொஞ்சம் வரும் பாஸ்டர். எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரா? இல்லை, அவரும் மரித்து போனார். நான் சபையும் பார்த்துட்டு வாரந்தோறும் எங்கெல்லாம் பசியோடு இருக்காங்களோ மக்களை தேடி போய் ஒரு 30 பேருக்குனாலும் சாப்பாடை சமைச்சு கொண்டு போய் பேக் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு வரேன்னுச்சு. அந்த அம்மா நீதிமானா, நம்ம நீதிமானா? அந்த அம்மா கிரியை செய்கிற நீதிமான், நம்ம செத்த விசுவாச செத்து போன நீதிமான், ஆக்வர்டான நீதிமான், கேவலமானவங்க. இதை கேட்குறக்கா வந்தேன் பாஸ்டர் அப்படின்றீங்களா? உண்மைதான், உண்மைதான். இன்னைக்கு இதை ரியலைஸ் பண்ணி சாப்பாடு மற்றவங்களுக்கு ஏழைக்கு இறங்குற மனசு வரலன்னா, இன்னும் என் மனசு கல் மாதிரி இருக்க தவிர அது என்ன செய்யலை, மிருதுவாக சாஃப்டாக மாறல. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி ஒரு குழந்தையை போல் ஆகாவிட்டால் ராஜ்யத்தில் இல்லை. இந்த பாஸ்டர் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாரு. சொல்லுங்கள், இந்த பாஸ்டருக்கு வார்த்தை பேச தெரியல சொல்லுங்கள். ஆனால் வார்த்தை இதுதான். நீ பணக்காரனாக இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ வளர்ந்து பெருத்து செழித்து 3 மாடி கட்டுவ, ரோல்ஸ் ராய்ஸில் தான் போவ, ஃப்ளைட்டில் போவ, அப்படி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போய் வேணால் உட்காந்துக்கலாம். நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸிலே போங்க, ஆனால் இடது பக்கம் இருப்பீங்க. சாரி டு சே. ஆமாம், உண்மை தான். இடது பக்கம் இருக்கணும்னா ரோல்ஸ் ராய்ஸில் போகலாம், பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், லைம் லைட்டில் நிற்கலாம். ஆனால் எல்லாத்தையும் வாங்கி எனக்கே பைக்குள்ளே வச்சுட்டு போகலாம். ஆனால் ஏழைக்கு இறங்குறவன், பசியாக இருக்கிறவனை பசியை தீர்த்தா அவர் சொல்கிறாரு, இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ, யாருக்கு செஞ்சார்? யாருக்கு செஞ்சீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் காணிக்க போட்டால் கூட நான் அதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் சமைச்சு கொண்டு போய் ஏழைக்கு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அவருக்கு செய்கிறீங்க, டைரெக்டாக அவருக்கு செய்கிறீங்க. இன்றைக்கி போய் பீரோவை திறந்து இதுவரையும் உடுத்தாமல் வச்சுருக்கிற துணியெல்லாம் வெளியே இறக்கி வச்சுட்டு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு போய் கொடுத்துட்டு வாங்க. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் தரிப்பித்தீர்கள். இன்றைக்கும் செய்கிறேன். 2 பேண்ட்டு வந்துச்சு, 2 ஷர்ட் வந்துச்சுன்னா 2 பேண்ட்டு 2 ஷர்ட் உருவி வெளியே இருக்குது. இந்த தடவை போகும்போது 2 பேர் 2 டிஷர்ட் கொடுத்தாங்க. இப்போ 2 டிஷர்ட் வெளியே இருக்குது, கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. பெருமைக்கெல்லாம் பேசலை. 2 இருந்தால் 1 கொடுத்துருன்னாரு. இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் போகும். அந்த பக்கம் போன உடனே அடுத்த பக்கம் வந்துடும். அதை நான் பார்த்துட்டேன். இந்த பக்கம் கொடுத்த உடனே அடுத்த பக்கம் வந்துடும். அப்படி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அவர் என்னைய தரித்திரமாக்குறதுக்காக கொடுக்க சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தரித்திரமாயிடணும், நான் ஏழையாக மாறிடணுங்கிறக்காக கொடுக்கல. எனக்கு கொடுத்ததை நான் கொடுக்க ஆரம்பிக்கும்போது இன்னும் அதிகமாக என்னை கொடுக்க வைக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஏழைக்கு இறங்கி பாருங்கள். மத்தேயு 25 அதிகாரம், மத்தேயு 25 அதிகாரம். ஆண்டவர் சொல்கிறாரு,
பசியாக இருந்தேன்னு எனக்கு போஜனம் எப்பொழுது உம்மை அந்நியராக 37ஆம் வசனம், நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். 40ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த காலை நேரத்தில் நீங்கள் காணிக்க கொடுத்தா கூட டைரெக்டாக போகல, ஆனால் இது எங்கே போகுது? டைரெக்டாக அவர் சொல்கிறார், எனக்கே செய்தீர்கள். இதுவரைக்கும் நான் ஜெயில் போனதில்லை. ஆமாம், என்ன கிரிமினல் இல்லை, என்னை அரெஸ்ட் பண்ணல, அப்படி இல்லைப்பா. ஊழியத்துக்கு ஜெயிலுக்குள்ளே ஒரு தடவை 2 தடவை டிஸ்ட்ரிபியூஷனும் போயிருக்கேனே தவிர ஊழியம் செய்ய போகல. புழல் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கேன், போய் உள்ளே பார்த்து கிறிஸ்மஸ்க்கு கொடுக்குற காரியங்களில் கூட நின்றுருக்கிறேன். ஆனால் நம்ம சபையிலேருந்து போன ஞானப்பிரகாசம் அவங்க சர்ச்சிலேருந்து அவங்க பிரான்ச்சாக அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அந்த ஜெயிலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, தொழில் கற்றுக் கொடுத்து அந்த தொழிலில் அவங்களுக்கு உதவி செய்ய போன போது நிறைய ஆயுள் கைதி தண்டனை அனுபவிக்கிற மக்களுக்கு நற்செய்தி சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அதன் விளைவாய் அவங்க குடும்பங்களுக்கு உதவி செய்கிற காரியத்தை செய்ததை நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அதனால் அவங்களுக்கு நிறைய லாஸ் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை யாருக்கு செஞ்சாங்க? காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நம்ம ஜெயிலில் இருக்கவங்க எல்லாருமே குற்றவாளி கிடையாது. நிரபராதி என்ன செய்கிறான்? சில நேரம் உள்ளே உட்காந்துருக்குறான். இதுக்கு நான் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? எப்படி நான் ஜெயிலில் இருக்கிறவன் விசாரிக்க போக முடியும்? எப்படி இந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி நாம் இறங்குவோமானால் அவருக்கு ஊழியம் செய்வோம், அவருக்கு ஊழியம் செய்வோம். ஆண்டவர் சொல்கிறாரு, வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், 36ஆம் வசனம், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். முன்ன நம்ம இந்த ஆஸ்பத்திரி ஊழியெல்லாம் பார்த்தோம். இப்போ ஆஸ்பத்திரி ஊழியத்தில் என்ன சொல்லிட்டான், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இங்கெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு. அவன் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னான், பார்க்க வரக்கூடாதுன்னு நான் சொன்னான். ஊழியம் செய்யக்கூடாதுன்னா பார்க்க வரக்கூடாதுன்னு நான் சொன்னான். இன்றைக்கி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம், இந்த கேஃபர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த காந்தி நகர் ஆஸ்பத்திரியில் உள்ளே போயிட்டு டீமாக வேலை செஞ்சிட்ருக்கோம், ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். நான் ஒரு பெட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு சுவிசேஷம்லாம் சொல்லுங்க. ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தார், வயசானவர். நான் பக்கத்தில் போயிட்டு, ஐயா சாப்பிட்டீங்களான்னு அவ்வளோதான் கேட்டேன். ஐயா சாப்பிட்டீங்களான்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்போ கேட்டேன், ஏங்க நான் தப்பாக கேட்டேன்? அவர் திருப்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ யார் பெத்த பிள்ளையோ, ஆனால் என்னைய பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டியே, நான் பெத்த பிள்ளை கூட என்னை கேட்கல அப்படின்னு. அப்படி ஏக்கத்தில் உட்காந்துருக்கிறது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஏராளம். ஆனால் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை டைம் இருந்தாலும் என்ன செய்ய கிடையாது, என்னை பார்க்குறக்கே நேரம் இல்லையே. அப்படி பார்க்க போனோம்னு வைங்களேன், நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆரோக்கியத்தை பற்றி சந்தோஷமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். விசாரிக்க தான் கொஞ்சம் சொன்னார், ஊழியம் செய்ய கூட போய் சொல்லலை. ஆஸ்பத்திரியில் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்ல, விசாரிக்க சொன்னார். நான் அப்புறம் என்ன சொன்னேன், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு என் கையில் அந்த பண்ணை அவர் கையில் கொடுத்தேன். இல்லை தம்பின்னாரு. இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க ஐயா. ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் நேரம் எடுத்து சொல்லிவிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக உங்கள் பையன் வருவான்,
வந்து உங்களை பார்ப்போம் அப்படின்னு உற்சாகப்படுத்திட்டு வெளியே வந்தேன். இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், இப்படி ஏக்கத்தோடு இருக்கிற கூட்டம் ஏராளம். இதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய சொல்ல, ரெண்டு பேராலாம் போக சொல்ல. ஆஸ்பத்திரி போகிறதுக்கு 2 பேராக சொன்னார், ஒரு ஆளாகவே போகலாம், யாரையும் பார்க்கலாம். எத்தனையோ ஸ்தாபனங்கள் என்ன செய்யுது, பழத்தையும் சாப்பாட்டையும் எடுத்து கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, பெட்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க, விசாரிக்கிறாங்கல்ல. இது யாருக்கு சொன்னார் இந்த விசாரிக்கிற ஊழியம்? யாருக்கு? இந்த விசாரிக்கிற ஊழியம் யாருக்கு? எனக்குன்னு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பிரதர் ரைட்டு. வலது பக்கத்தில் இருக்கிறவங்க நான் ஜென்ரல், அதில் நான் இருப்பேனா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். இடது பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. வலது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், சாப்பாடு கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், விசாரிக்கணும், காவலை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் தந்த ஒரு ஊழியம். ஆண்டவர் சொல்கிறாரு, இது நீதி, நீதிமான் செய்யக்கூடிய நீதி. இதை செய்தால் வலது பக்கத்தில் இருப்போம், இதை செய்தால் ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். இப்போ ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கிறோம், ஆனால் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள். இந்த காலை நேரத்தில் இது ப்ராக்டிக்கலாக என் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒன்று. இந்த போன வாரத்தில் முதல் வாரத்தில் சொன்னேன், ராஜ்யத்தை பற்றி பேசும்போது ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு ராஜ்யம்னு சொன்னேன். 2வது கர்த்தருடைய வார்த்தையில் போன வாரம் பார்த்தோம், அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையில் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவர்கள் பெரியவராக இருப்பாங்க, வசனத்தை கை கொள்ளாமல் போதிக்கிறவர்கள் சிறியவர்களாக இருப்பார்கள்னு சொன்னேன். அடுத்து 2வது காரியமாக போன வாரம் பேசினதில், உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது சொன்னேன், பரிசேயன் 2 தரம் உபவாசிக்கிறான், அப்போ நான் 3 தரம் உபவாசிக்கணும்னு சொன்னேன். எத்தனை பேர் வைத்த கட்டுப்படுத்த தெரியலையோ, உபவாசிக்க தெரியலையோ, தே ஆர் நாட் ஃபிட் இன் டு த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருப்பதற்கு தகுதி இழக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதற்கு நாம் உபவாசிக்கும்படி சொன்னார். அது மாத்திரம் இல்லை, அங்கே கொடுக்குற காரியத்தை பற்றி நான் பார்க்குற வழியில் தசமாவும் கொடுக்குறேன்னா, நான் தசமாவும் கொடுத்தா பரிசேயனுடைய லெவலு, தசமாவத்தை விட அதிகமாக கொடுத்தேன்னு சொன்னால் பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் அதிகம். அப்படின்னா இன்னொரு விதத்தில் நான் மார்க்க சம்பந்தமான கொடுக்கிறவனாய் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நிறைவினால் நிறைந்தவனாய் தாராள மனசுடையவனாக இருக்கிறவன் நீதிமான். இந்த வாரத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம், பசியாக இருக்கிறவனை பசியாத்துங்க, தாகமாக இருக்கிறவங்களுக்கு தாகம் தீருங்க, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுங்க, காவலில் இருக்கிறவனை விசாரிங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கள போய் பாருங்க. அப்படி பார்த்தா அவருடைய வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டமாக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் பேசும்போது சொன்னேன், இந்த ஜெபம் ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை பேசும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வெள்ளிக்கிழமையும் பேசும்போது சொன்னேன், பரலோக ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க சொன்னார். ஜெபத்தில் எதை கேட்கணுன்னாரு? ராஜ்யம் வரும்படி ஜெபிக்க சொன்னார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானகன் முதற்கொண்டு தேவ ராஜ்யமானது பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார். அப்படின்னா ஜெபத்தில் விழித்திருந்து போராடி ஜெபிக்கிறவங்க ராஜ்யத்தை பிடித்து கொள்வார்கள் என்று. இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், ஜெபம் இல்லாமலும் ராஜ்யம் இல்லை, விசுவாசம் இல்லாமல் ராஜ்யம் இல்லை. அந்த விசுவாசத்தின் கிரியைகளோடு வேலை செய்தால் நிச்சயமாய் ராஜ்யம். முடிவாக கடைசியாக இந்த வாரத்தில் இன்னும் ஒரே ஒரு தாட் எடுத்துகிட்டு போகணுன்னா, 27ஆம் வசனம் மத்தேயு 5:27, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கணம் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்கள் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்கள் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் விபச்சாரத்துக்கு, வேசித்தனத்துக்கு, சரீர இச்சைக்கு இடமில்லைன்றார். அப்படி சொல்லுகிற காரியத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பெண்ணை ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தா அவளோட என்ன செஞ்சாச்சு? விபச்சாரம் செய்தாயிற்றுன்றார். அப்படின்னா ஆண்டவர் ஆக்ட் ஆஃப் அடல்ட்ரியை காட்டிலும், விபச்சார செய்கையை காட்டிலும் எண்ணத்தில், இருதயத்தின் நோக்கத்தில் தெளிவு இருக்கணுங்கிறத ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்போ என்னுடைய இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும், என் இருதயத்தில் நான் என்னவாக இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதில் கண், வலது கண், வலது கை, கால் போடல, வலது கண் வலது கை ரெண்டும் என்ன செய்யணுமா? இடரல் உண்டாக்கினால் தரித்து போடு, எரிந்து போடுன்றார். அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இடரலற்றவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையில் சொல்கிறாரு. அடுத்த வார்த்தை தள்ளுதற் சீட்டு அல்லது டைவர்ஸ். இன்றைக்கி ரொம்ப காமனாக எங்கே நடக்குது? சர்ச்சுக்குள்ளே நடக்குது. ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கு ஆலோசனை கேட்குறாங்க, எப்படி டைவர்ஸ் பண்ணணுன்னு கேட்குறாங்க. ஏன்ட்ட ஒருத்தர் அப்படி கேட்டாரா, நான் சேர்க்குற ஆள் தாங்க, நான் பிரித்து விடுற ஆள் இல்லை, தயவுசெய்து வேறு ஆளை பாருங்க. அப்படி எனக்கு அதுக்கு நல்ல லாயர் கண்டுபிடிச்சி விடுங்க, நாங்கள் ஹைகோர்ட் போங்க, நிறைய பேர் இருப்பான் அப்படின்னு. காலை நேரத்தில் சொல்லிட்டோம், ஆண்டவர் தள்ளு விடுதலையும் டைவர்ஸையும் வெறுக்கிறார், அருவருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வாழ்க்கையில், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து கூட பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? அந்த வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது. ஆண்டவர் அதை வெறுக்கிறார், அருவருக்கிறார். அதை செய்தால் சாபம். செய்தால் சாபம். என்ன சாபம் வரும்? என்ன வேதனை வரும்? அடுத்து சந்ததி இருக்காது. அடுத்து வேதனையான சந்ததியாக இருக்கும். கடினமான வாழ்க்கை. வேதாகமத்தில் அதை உட்கார்ந்து தேடி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தின வார்த்தையில் கோபத்தை பற்றி பேசினேன், சரியா? போன வாரம் நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். என்ன அனுப்பிச்சேன் யாருக்கா? போன வாரம் வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பிச்சேன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே திங்கக்கிழமை அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். எப்படி? பார்த்த 2 பேர் தான் பதில் சொன்னாங்க. இவன் பார்த்தான், அவங்க பார்த்தாங்க, அதனால் அவங்க கரெக்டாக இப்போ ஆன்சர் சொன்னாங்க. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, லிவிங் வேர்ட் மிஷனரி சர்ச்சுங்கிற குரூப்பு திடீர்னு காணா போயிடும், சரியா? யாரெல்லாம் பதில் கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சு மாத்திரம் ஒரு குரூப் வைப்பேன். அவங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் போகும். உங்களை அந்த குரூப்பில் நான் எடுக்க மாட்டேன். அந்த குரூப் இருக்கும், ஆனால் நானே இருக்க மாட்டேன். ஆனஸ்டாக சொல்கிறேன். அந்த குரூப் இருக்கும், செயலற்ற குரூப்பாக இருக்கும். ஆனால் செயல்படுகிறவங்களுக்கு ஒரு தனி குரூப் இருக்கும், அந்த பேர் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் செயல்படுறவங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து அந்த குரூப்பில் இருப்பாங்க. அதில் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்கிறேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் பார்க்குறாங்கல்ல, பார்த்து ஆன் பண்ணுறாங்கல்ல, அவங்க அந்த குரூப்பில் இருப்பாங்க. எந்த மெசேஜுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அந்த ஜனம் அந்த குரூப்பில் இருக்கும். ஆனால் இந்த லிவிங் வேர்ட் மிஷனரி சர்ச்சுன்னு அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அது
delete பண்ண மாட்டேன். அது இருக்கும். அதில் நீங்களும் இருப்பீங்க. இந்த காலை நேரத்தில் எதுக்காக போட்டேன்? கோபத்தை பற்றின காரியத்தை தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் போட்டேன். அதில் 4 வகையான கோபத்தை பற்றி பேசினேன். என்ன போன வாரம் நான் சொன்னேன், நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன், நான் உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக ஒரு நல்ல போதனை இருக்குது, அனுப்பி வைக்கிறேன்னு அனுப்பி வச்சேன். இன்றைக்கி அடுத்ததை அதே கோபத்தை பற்றின காரியத்தை இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி அதை கொண்டு வரலான்னு யோசித்தேன். உங்கள் ரெஸ்பான்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தோத்துறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் முக்கியமாக இன்றைக்கி இடது பக்கம் இருக்கிற வெள்ளாட்டு கூட்டமாக, வலது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டமாக நான் என்ன செய்ய போகிறேன்? பசியாற்ற போகிறேன்னா, தாகந்திக்க போகிறேன்னா, வஸ்திரம் கொடுக்க போகிறேன்னா, காவலில் இருக்கவனை பார்க்க போகிறேன்னா, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கள விசாரிக்க போகிறேன்னா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு நான் பிறனை யோசிக்கிறேனோ அன்னைக்கு இதெல்லாம் வரும். என்னைக்கு பிறனை நான் யோசிக்கிறேனோ அன்னைக்கு இதெல்லாம் வரும். நான் இந்த தேசங்களில் இந்த பஞ்சம் இருக்கிறத குறித்து தேடின போது ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே உட்கார்ந்த ஒரே ஒரு காரியம், இந்தியா முதல் நாடு பஞ்சத்துலேயும் பசியில் இருக்கிற மக்கள் கூட்டம் இந்தியாவில் தான் ஜாஸ்தின்னு பார்த்த உடனே நம்ம ஒன்றும் செய்யலையே. மிஷினரிக்கு ஊழியம் கொடுக்குறோம், ஆனால் பசியில் இருக்கிறவனுக்கு பசி ஆத்துறதுக்கு நான் இன்னும் செய்யலையே. இந்த காலை வேளையில் அப்படி செய்கிற நீதிமானாக இருந்தால் வலது பக்கத்தில் இருப்போம், ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். இது நீங்கள் தீர்மானிக்கிற நேரம். நீங்கள் பசி ஆற்ற போகிறீங்களா, தாகந்திக்க போகிறீங்களா, விசாரிக்க போகிறீங்களா, அடுத்தவங்களுடைய வியாதியில் வேதனையில் இருக்கவங்கள போய் பார்க்க போகிறீங்களா? ஒரு காரியம் என்னை பாருங்கள், இந்த காரியத்தை ஜெபிக்க சொல்ல நேரத்தில் மனசில் வந்த ஒரு காரியத்தை, ஆவியானவர் வச்ச காரியத்தை சொல்கிறேன். சவுதியில் என் கூட ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் ஆஸ்பத்திரியில் பைபாஸ் பண்ணி இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ரெக்கவரி ஆகி முடிஞ்ச நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிச்சுட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அரை மணி நேரம் கழித்து இன்னொரு இடத்துல ஒரு ஃபேமிலியோட ஜெபிச்சிட்ருக்கிற நேரத்தில் ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்து பார்த்தா அவர் மரித்து போனார், உடனே வாங்கன்னு. அங்கே உடனே ஆஸ்பத்திரி போனார். கேட்டார், இவர் எப்படி இறந்தார்? நல்லா தானே இருந்தார் எப்படி? அப்போ சொன்னாங்க, வேலை பார்த்த நர்ஸு கொடுக்க வேண்டிய மருந்துக்கு பதிலாக வேறு மருந்தை கொடுத்துட்டாங்க, அதனால் அவர் மரித்து போனார். அவருடைய மனைவி பக்கத்தில் அழுதுகிட்ருக்குறாங்க. பாஸ்டரு நின்னவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, இது அவர் மரிக்கணும்னு நேரம் கிடையாது, இது தவறுனால் நடந்தது, நீங்கள் இறங்கணும், ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆவியானவர் சொன்னார், போராடிக்கிட்டு இருக்கிற இந்த சங்கார தூதன் மரணத்தை எதிர்த்து நீ ஜெபம் பண்ணு, மரண தூதனை கட்டி ஜெபம் பண்ணுன்னாரு. ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல நின்று ஜெபித்தேன்னாரு. அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி முடித்த உடனே, அரை மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவருக்கு மூச்சு வந்துட்டு, அரை மணி நேரத்துக்கு மேலே மரித்து கிடந்த மனுஷன் உயிரோடு வந்துட்டான். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் விசாரிக்க போகிற இடத்துல ஆஸ்பத்திரியில் மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கவங்கள, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்கிற வல்லமை உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் விசாரிக்க போனால், நீங்கள் விசிட் பண்ணால்
மரணத்தில் இருக்கவங்கள விடுவிக்க முடியும். பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தந்திருக்கிறார். கிரியை மட்டும் செஞ்சிட்டா வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறியாடாக மாறுறது மாத்திரம் இல்லை, இன்னொருத்தனை மரணத்துக்கு போகிறவனை விடுவிக்கிற வல்லமையும் இருக்குது. எழும்பி நிற்போம், ஜெபிப்போம்.